ஹே காய்ஸ், வீட்ல மாதுளப்பழம் 2 இருந்தது. கிளைமேட் சேஞ்ச்னால அந்த மாதுளப்பழத்தை யாருமே சாப்பிடல, அப்படியே தான் இருந்தது. கரெக்டா அதுக்கு ஏத்த மாதிரி இன்ஸ்டா ரீல் ஒன்று பார்த்திருந்தேன். மாதுளப்பழத்திலே சாக்லேட் செய்யற மாதிரி. சாக்லேட் செய்யறதுக்கு ப்ராசஸ் ரொம்ப ஈஸியா இருந்தது. இந்த ஸ்டெப்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கே, நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் ட்ரை பண்ணிருந்தது. ஒரு 3 ஸ்டெப்ஸ்ல ஈஸியா முடிக்க வேண்டிய விஷயம். ஆனா எந்த டைம்ல நான் ஸ்டார்ட் பண்ணேன்னு தெரியல, எனக்கு அப்படியே வளவலன்னு இழுத்துட்டு போயிடுச்சு. மாதுளப்பழம் உரிச்சதுக்கு அப்புறம் தண்ணி இல்லாம ஃபுல்லா ட்ரெயின் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் அதுல 2 ஸ்பூன் அளவுக்கு யோகர்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பிளெயின் யோகர்ட்டே எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் ஃபிளேவர் நல்லா இருக்கணும், எனக்கு அது ப்ளூபெரி ஃபிளேவர் பிடிக்கும்ன்றதுக்காக நான் ப்ளூபெரி ஃபிளேவர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஷீட்ல நம்மளுக்கு தேவைப்படுற ஷேப்ல வச்சு நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரூட் யோகர்ட்டை நான் 1 டே ஃபுல்லா ஃப்ரீஸ் பண்ண விட்டுட்டு நெக்ஸ்ட் டே சாக்லேட் பண்ணிக்கலாம்ன்ற ஐடியால தான் இருந்தேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் டே நான் சாக்லேட் மெல்ட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து பார்க்கறேன், எனக்கு ஃப்ரீஸே ஆகல, அப்படியே தூள் தூளா வந்துருச்சு. என்னன்னே தெரியல, எதுல மிஸ்டேக் பண்ண என்ன பண்ணனே தெரியல. நான் நினைச்ச மாதிரியே வரல. என்னனாலுமே இன்னைக்கு பண்ணியே ஆகணும். சாக்லேட் வேற மெல்ட் பண்ணிட்டேன். அது ஃப்ரூட் பார்த்தா கொஞ்சம் அதிகமாவே இருந்தது. இன்னொரு சாக்லேட்டையும் கட் பண்ணி நல்லா மெல்ட் பண்ணி ஏதாவது நம்மளுக்கே ஏத்த மாதிரி சாக்லேட் பண்ணிடலாம்னு சொல்லி ஒரு ஐடியால இருந்தேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு கிட்ட சஜஷன் கேட்டா அவங்க சில ஐடியாஸ்லாம் கொடுத்தாங்க. பட்டர் ஷீட்ல சாக்லேட் ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கு மேல ஃப்ரூட் வச்சுட்டு அந்த ஃப்ரூட் மறையிற அளவுக்கு மேல சாக்லேட் ஃபுல்லா ஊத்திடணும். என் ஃப்ரெண்டு மோல்டு யூஸ் பண்ண சொன்னாங்க. என்கிட்ட மோல்டு இல்லாதனால நான் பட்டர் ஷீட்டை யூஸ் பண்ணிக்கிட்டேன். நானே இங்க சாக்லேட் வரலன்ற வேதனையில இருக்கேன். நான் அம்மா கிட்ட வர புலம்பிக்கிட்டே இருந்தேன், எது செஞ்சாலுமே வரவே மாட்டேங்குதுன்னு சொல்லி. அது அப்பா கிட்ட வர சொல்லிட்டாங்களா தெரியல. அவர் என்ன சிரிக்க வைக்கிறதுக்காக காமெடி வேற பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா ஒரு 2 to 3 ஹவர்ஸ்லயே நல்லா ஃப்ரீஸ் ஆகி சூப்பரா வந்துருச்சு. எனக்கு சுத்தமான நம்பிக்கையே இல்ல நல்லா வரும்னு சொல்லி. ஆனா அவ்வளவு அழகா சூப்பரா வந்திருந்தது. ஆனா நான் வேற மெத்தட்ல இந்த சாக்லேட் ட்ரை பண்ணலாம்னு இருந்தேன். அது சொதப்பினதுனால நான் வேற மெத்தட்ல ட்ரை பண்ண வேண்டியதா போச்சு. எனக்கு இந்த சாக்லேட் மேல ரொம்ப கிரேஸ் கிடையாது, கிரேவிங்ஸும் ஆகாது, அந்த அளவுக்கு இது விரும்பியும் சாப்பிட மாட்டேன். என் காசு கொடுத்து நான் சாக்லேட் வாங்கி பழக்கமே இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிரசன்ட் பண்ணாங்கன்னா அதுவும் கொண்டு வந்து ஃப்ரீசர்ல வச்சிருவேன். அக்கா தான் சாப்பிட்டு இருப்பாங்க, நான் அதுல ஒரு கை கூட வைக்கவே மாட்டேன். ஆனா இந்த சாக்லேட் கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது. ஃப்ரூட் யோகர்ட்லாம் இருந்ததுனால அந்த ஃபிளேவர் நல்லா இருந்தது. நானே ஒரு 2 சாக்லேட் கிட்ட சாப்பிட்டு இருந்தேன். ஏதோ சொதப்பினாலும் நல்லா வந்திருந்தது. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.